ஒரு நல்ல ஒரு கணவரா, ஒரு நல்ல பொண்ணுக்கு அப்பாவா, நல்ல ஒரு தங்கச்சிக்கு ஒரு அண்ணனா, இப்பங்க நெட்டிசன்கள்லாம் ஒரே சர்ச்சை. யார் மேல தப்பு? கோயம்புத்தூர்ல நடந்த மிக மோசமான ஒரு சம்பவம். இங்கே தான் நம்மளுடைய ஹீரோயின் வராங்கங்க. இந்தியாவே அதிர்ந்து போகிறது. 338 ரன்கள் எடுக்கணும், 341 ரன்களை எடுத்து வின்னே பண்றாங்கங்க. ஹலோ. சமீப நாட்களில் பிரபல்யமாய் பேசப்படக்கூடிய 2 வாலிப பிள்ளைகளை குறித்து இந்த நாட்டு நடப்பு ப்ரோக்ராமில் நம்ம பார்க்குறோங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அல்லது நாட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். அதிலிருந்து நம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் நம் வாழ்க்கை பாதையில் நம் முன்னேற்றத்தை நோக்கி நம்மை நகர்த்துங்க. ஆனால் இதை என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம் அதுதான் ரொம்ப முக்கியங்க. இந்த நாட்டு நடப்பு ப்ரோக்ராமில் நம்ம என்ன செய்கிறோம்னா, விவிலிய கண்ணோட்டத்தோட நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்குறோம். முதலாவதாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் லவ்வர்ஸ் ரொம்ப அதிகங்க. ஆனால் ஆண்களுடைய கிரிக்கெட்டை எல்லாரும் நேசித்து ரொம்ப பயங்கரமாக பார்த்துட்டே இருப்பாங்க. பெண்களுக்குரிய அந்த கிரிக்கெட்டு பெருசாக பேசப்படக்கூடிய ஒன்று அல்ல. 2025 வருஷத்தில் நடந்த பெண்களுக்கான உலகக்கோப்பை அரையிறுதி போட்டி வரும் வரைக்கும் அது பிரபலியமாகலை. ஆனால் அந்த அரையிறுதி போட்டி மிகப்பெரிய பிரபலியத்தை பெண்களுக்கான கிரிக்கெட்டை கொண்டு வந்து சேர்த்ததுங்க. காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த அரையிறுதி போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் 1978 வருஷத்துலேருந்து 7 முறை சாம்பியன்ஷிப் கப்பு பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க கிரிக்கெட்டில். இப்போது அவங்களோட இந்தியா மோத போகிறது. அது கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்துச்சா அப்படிங்கிறது தெரியலங்க. இந்த போட்டி முடிஞ்ச பிறகு பயங்கரமான ஒரு பிரபலியத்துக்கு வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆஸ்திரேலியா முதலாவது பேட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. 338 ரன்களை குவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்தியா ஆடணும் எப்படி அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோடு தான் இந்தியா ஒரு வேளை களம் இறங்கி இருக்கணும். இங்கே தான் நம்மளுடைய ஹீரோயின் வராங்க. அதாவது 3வது ஆர்டரில் ஜமைமா ரோட்ரிக்ஸ் என்கிற ஒரு பெண்மணி வராங்க. வந்து விளாசுறாங்க. ஏறக்குறைய 134 பந்துகளில் 127 ரன்களை அடித்து நொறுக்கிறாங்க. இந்தியாவே அதிர்ந்து போகிறது. 338 ரன்கள் எடுக்கணும், 341 ரன்களை எடுத்து வின்னே பண்ணுறாங்கங்க. இப்போது மொத்த ஸ்டேடியமுமே அந்த ஜமைமா ரோட்ரிக்ஸை பார்க்குது. யார் அந்த ஜமைமா ரோட்ரிக்ஸ்? எல்லாரும் இவங்களை கொண்டாடுறாங்க. மொத்த ஸ்டேடியமே ஒரே கரகோஷமாய் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த ஜமைமா ரோட்ரிக்ஸ்கிட்ட ஒரு சின்ன பேட்டி காணுகிறாங்க. அவங்க அந்த பேட்டியில் சொன்ன முதல் சென்டென்ஸ் கேளுங்களேன். Firstly, I want to thank Jesus because I couldn't do this on my own. I know he carried me through today. ஆண்டவர் இயேசு இல்லாமல் என்னால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்திருக்க முடியாது அப்படின்னு தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்கங்க. ஏன்னா இந்த பொண்ணு பல நாட்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சிருக்குது. அந்த விளையாடுகிற நேரத்தில் கடவுளே எனக்கு அற்புதம் செய்யும் சொல்லி அவரை சார்ந்து இருந்திருக்குது. அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பிறகு தன்னை முன்னிறுத்தவில்லை, தன்னுடைய ப்ராக்டிஸை முன்னிறுத்தவில்லை, வேற யாரையும் முன்னிறுத்தலை, இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தியது. எனக்கு இதை பார்க்கும்போது 2 விஷயம் மனசுக்குள்ளே பட்டுச்சுங்க. ஒன்று, அந்த பொண்ணுடைய முயற்சி எப்படியோ இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய இயேசுவோடு பிரயாணித்த அந்த பிரயாணம் இந்த பிள்ளைய இவ்வளோ பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது. இந்த பொண்ணுடைய வாழ்க்கை, இந்த பொண்ணுடைய சாதனை இந்தியாவுக்கு பெரிய பெருமைங்க. 2வது ஒரு வாலிப பெண்ணை குறித்து சொல்லுகிறேன். சமீப நாட்களில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூரில் நடந்த மிக மோசமான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை லைட்டாக உங்களுக்கு நரேட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு வாலிப பொண்ணும் ஒரு வாலிப பையனும் காரில் மக்கள் ஆரவாரம் இல்லாத ஒரு இருட்டான இடத்துல, வெளிச்சம் இல்லாத ஒரு இருட்டான இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் இரவு 11 மணிக்கு இவங்க காரில் இருக்கும் போது அந்த வழியில் வந்த அல்லது பல நாட்களாய் நோட்டமிட்டு கொண்டிருந்த 3 நபர்கள் வராங்க. வந்து இவங்கள வெளியில் வர சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்க கையில் வைத்திருந்த சில பொருட்களை வைத்து கண்ணாடியை உடைச்சி இந்த பொண்ணை ஒருத்தர் இழுத்துட்டு போக 2 பேர் சேர்ந்து அந்த வாலிப பையனை அடிக்க இந்த பெண்ணை நாசப்படுத்துகிறாங்க. நாசப்படுத்தின பிறகு போலீஸை தங்களுடைய முயற்சினால் யார் இதை செய்தாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போங்க நெட்டிசன்கள்லாம் ஒரே சர்ச்சை. யார் மேலே தப்பு? கரெக்டுங்க, அந்த 3 பேர் கொடூரமான ஆட்கள், கொடூரன்கள். கரெக்டு தான். இந்த வாலிப பொண்ணும் இந்த வாலிப பெண், அவன் வீரமங்கை, அவன் வீரன்,
ஏன்னா இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடின பெண், அந்த பொண்ணை காப்பாற்றுவதற்காக எங்கேயுமே ஓடி போகாத ஆண் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம். கரெக்டுங்க. ஆனால் என்னுடைய ஒரு சின்ன கருத்து சொல்லட்டுமாங்க, எல்லாருமே பிரச்சனை தாங்க. அந்த 3 பேர் கொடூரமான ஆட்கள் இல்லைன்னு சொல்லலை. இந்த பெண்ணு, இந்த பையன் 11 மணி, எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது இல்லைங்க. நம்ம வந்து இந்த சம்பவம் நடந்த பிறகு எல்லாரும் காப்பாற்றினாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாமே கரெக்டுங்க. அது இட்ஸ் வெரி வெரி குட். உண்மையாகவே நல்ல ஒரு ஆட்டிடியூடு தான். ஆனால் ஒரு ஒரு நல்ல ஒரு கணவரா, ஒரு பெண்ணுக்கு கணவரா, ஒரு நல்ல ஒரு பொண்ணுக்கு அப்பாவா, நல்ல ஒரு தங்கச்சிக்கு ஒரு அண்ணனா என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆணுங்கிற ஆணவம் எனக்கு இருக்குது. அந்த கர்வத்தில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பழுக்க காய்ச்சின கம்பியை கையில் போய் பிடிக்கிறேன். கை பழுத்து போகுங்க. தப்பு செஞ்சால் அதுக்கு ஒரு கூலி இருக்குதுங்க, அது சாவு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அது ஆண் செஞ்சாலும் சரி, பெண் செஞ்சாலும் சரி. ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க ஆடை குறைப்பை சேர்க்குறாங்க, இஷ்டம் போல் இரவு நேரங்களில் ஆண் நண்பர்களோடு கூட சுற்றுறாங்க, பப்புக்கு போகிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. கேட்டால் நீங்கள் மட்டும் தான் செய்வீங்களா ஆண்களை பார்த்து கேட்குறாங்க. நாங்களும் செய்வோம், அது எங்கள் இஷ்டம், மை லைஃப் மை ரூல்ஸு, எல்லாம் கரெக்டுங்க. அதுக்குரிய கான்சிக்வன்சஸை நம்ம சந்திப்பதற்கு ரெடி ஆகிடணும். இன்னொருத்தருடைய மனைவியை நம்ம தப்பாக பார்த்தா அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்து விட்ட அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சொல்கிறாரு, இன்னொருத்தரை பாவத்தில் நீ விளை வச்சின்னா அதுக்கு பதிலாக உன்னை எந்திரக்கல்ல கட்டி கடல் ஆழத்தில் போடுறது உனக்கு நலம் சொல்கிறாரு. இப்போ இந்த ரெண்டையும் வச்சுக்கோங்களேன். இப்போ பெண்ணை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், பிசாசு மற்றவங்களை பாவத்தில் விளை வைப்பதற்கு அவங்கள கவர்ச்சியாக மாற்றுகிறான். ஆணை என்ன பண்ணுறான், பெண்களை தப்பாக பார்க்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறான். இப்போது இவங்க 2 பேத்தையும் வச்சுக்கிட்டு அவன் கேம் ஆடிட்டுருக்கிறான். அதில் நம்முடைய பிள்ளைகள் தவறுக்குள்ளே போய் விழுந்து கொண்டு இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு சொன்னால் மை லைஃப் மை ரூல்ஸ், நான் சம்பாதிக்கிறேன், நீங்கள் யார் கேட்குறதுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம செய்யக்கூடிய 2 விஷயம் மட்டும் இருக்குதுங்க. ஒன்று, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வழியில் நடந்து ஒரு நல்ல ஒரு மாதிரியை நம்ம இருப்போம். 2வது, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். வேறு வழி கிடையாதுங்க. சரி விடுங்க, இதெல்லாம் என்னுடைய கருத்து. உங்களுக்கு விவிலியத்திலிருந்து வாசித்து ஏதாவது கருத்துக்கள் இருக்குதா, கீழே பதிவு செய்யுங்க, பார்ப்போம். அதை வாசிக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருந்துட்டு போகட்டுமே.